விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கை விவசாயத்தில மீன் அமிலம் என்பது மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி ஊக்கிங்க. இந்த மீன் அமிலம் செடிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த செடி எப்படி இருந்தது? மீன் அமிலம் கொடுத்த பிறகு அந்த செடி எவ்வாறு வளர்ச்சி உற்றது என்பது பற்றிய ஒரு முழுமையான பதிவு தாங்க இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் நீங்களும் மீன் அமிலத்தினுடைய பயனை தெரிஞ்சுக்க முடியும். கொடி வகை காய்கறி போட்டிருந்தேங்க. அந்த செடி பாருங்க, மீன் அமிலம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த செடி எப்படி இருக்குங்க, பச்சையாவே இல்ல. ஃபுல்லா சத்து இல்லாம மஞ்சள் கலர்ல இருந்ததுங்க. சில செடிகள் வந்து வளரவே இல்லைங்க. நீங்களே பாருங்க. நட்டு வந்து பல நாள் ஆகுது. அது பச்சையும் இல்ல, மஞ்சளா இருக்கு. செடியில வந்து சத்து இல்லாமயே இருந்ததுங்க. அப்பதான் வந்து நம்ம என்ன செய்றோன்னா, ம மீன் அமிலத்த வந்து நாங்க வாரம் ஒரு முறை வந்து என்ன செய்யணும் கொடுக்க ஆரம்பிச்சேங்க. வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு, மேலேயும் தெளிக்க ஆரம்பிச்சேங்க. அதனோட ரிசல்ட்ட நீங்களே பாருங்க. எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு. பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. இயற்கை முறையில விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு மீன் அமிலம் வந்து ஒரு வரப்பிரசாதங்க. நம்ம கடையில போயிட்டு யூரியா வாங்குனா ரூ. 2000 ஆகுங்க. ஆனா நம்ம வீட்டிலேயே இருக்கிற அந்த மீன் கழிவ வச்சு செஞ்ச அந்த மீன் அமிலம் நல்ல ரிசல்ட்டும் குடுக்குதுங்க. நீங்களே பாருங்க. மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது என்பது பற்றிய வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.